ஸோ ஃபாரெக்ஸுக்கு என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ்னா ட்ரேடிங்கையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாலாம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா நிறையவே இருக்குது. ஸோ அதில் மெயின் ரூல் இந்த ப்ரோக்கரேஜ் தான். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு 2 ப்ரோக்கரேஜோட நேம் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா சஜஷன் பண்ணுறது எக்ஸ்னஸ் தான். ஸோ செகண்ட் வந்துட்டு பார்த்தா ஜஸ்ட் மார்க்கெட். ஸோ நான் எக்ஸ்னஸில் பட் ஆனால் நியூ யூசர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தா இப்போ அலௌடு இல்லை. பட் ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலௌடு இருக்குது. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட் லெவல்னு எடுத்துக்கும் போது நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு 0.1 அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா ஸ்ப்ரெட் லெவலே அதிகமாக இருக்கான். பட் நீங்கள் நார்மலாக எப்போ போலவே வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டேஜ் ப்ரோக்கரேஜ் பற்றி கேட்குறீங்க. பட் என்னோட சஜஷன் வேண்டேஜ் ப்ரோக்கர் வந்துட்டு பார்த்தா நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வித்ட்ராவில் வந்துட்டு பார்த்தா ஒரு சில இஷ்யூஸ் வந்துட்டு பார்த்தா வருது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணிருக்கிற 2 ப்ரோக்கரேஜ் தான் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் விஷ்ணு எஃப்எக்ஸ் ட்ரேடர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.